قال الله تعالى في القرآن العظيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியை நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளோடு நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளான். பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்க வேண்டும், அதிலே ஹராமான முறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலே தெளிவான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்ல தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அனைத்து கோணங்களிலும் 8 திக்கிலும் சென்று குலூ மின் ரிஸ்கிஹி, அவனுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வ இலைஹின் நுஷூர், நீங்கள் அவன் அளவிலே மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இந்த உலகத்தில் எந்த மூலையில் எங்கு சென்று நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் செய்தாலும், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தினுடைய கணக்குகளை நாளை மறுமையில் வ இலைஹின் நுஷூர், என்னளவிலே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாளை நீதி விசாரணையின் போது நீங்கள் சம்பாதித்த ஒரு பைசாவாக இருந்தாலும் அதற்கான கணக்கை நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் எச்சரித்துள்ளார். ஆக சம்பாதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அவனுடைய அந்த கட்டளைகளோடு அவனுடைய சம்பாத்தியத்தை நாம் செய்ய வேண்டும். சம்பாதித்த பிறகு தேவைக்கு அதிகமாக வரும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜகாத், நபி அவர்களுடைய வழிகாட்டுதலான சதகா, இவைகளை அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றிவிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி எவ்வளவு உழைக்க வேண்டுமோ, எவ்வளவு வேர்வை சிந்த வேண்டுமோ, எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அனைத்து இடங்களுக்கும் செல்கிறோம்.
ஊர் ஊராக சுற்றுகிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாத்தியத்தினுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையின்படி நம்முடைய சம்பாத்தியம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமான சம்பாத்தியம் சேரும் பொழுது அதற்கான கடமைகளை, அதனுடைய முறைகளை நாம் சரியாக தந்துவிடுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது தெரியாமல், சம்பாதித்ததை எப்படி முறையாக செலவு செய்ய வேண்டும் என்பதும் தெரியாமல் இஷ்டத்திற்கு சம்பாதிப்பதும், அதை வீணான ஆடம்பரங்களுக்காக தங்களுடைய இஷ்டத்திற்கு செலவு செய்வதும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் இன்றைக்கு நாம் நடந்து கொள்வதின் காரணமாகத்தான் பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் நமக்கு முன்வைத்துள்ளார். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லும் பொழுது, வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகதி, உங்களுடைய கரத்தால் நீங்களே உங்களுக்கு நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தில் அவன் எதை ஜகாத்தாக கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். தேவையில்லாமல் வீணாக உங்களுக்கு நீங்களே கஞ்சத்தனம் செய்வதின் மூலமாக, சேர்த்து சேர்த்து யாருக்குமே தராமல் தாங்கள் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நீங்களே கஞ்சத்தனம் செய்து, வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகதி, அழிவின் பக்கம் உங்களுடைய கரத்தை நீங்களே போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இன்றைக்கு ஏறக்குறைய இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருவதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். முன்பெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள், நாமே சில சமயங்களிலே இது போல சில வார்த்தைகளை சொல்வோம். முன்பெல்லாம் நல்ல விளைச்சல், நல்ல அறுவடை, எல்லாவற்றிலும் அறுவடை நன்றாக இருந்தது. அது முந்திரியாக இருக்கட்டும், பலாவாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், முன்பு இருந்தது போல இன்றைக்கு எல்லாம் குறைந்து விட்டது. விளைச்சல், அறுவடை அவ்வளவு பெரிதாக இல்லை என்று நாம் புலம்புகிறோம். முன்பெல்லாம் வருடம் வருடம் சரியாக அந்த மழையினுடைய அளவு சரியாக இருந்தது, விளைச்சலும் சரியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மழையும் இல்லை, விளைச்சலும் இல்லை. இப்படியே சென்றால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பது போல தற்பொழுது புலம்பக்கூடிய மனிதர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் வெறுமனே புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர இதற்கு தெளிவான காரணம் என்ன? ஏன் இது போல வறட்சி ஏற்பட வேண்டும்? வருடத்திற்கு வருடம் ஏன் நம்முடைய அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களுடைய விளைச்சல் குறைய வேண்டும்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை யோசிக்க நாம் தவறிவிட்டோம். உலகத்திலே பல நாடுகள் இருந்தாலும் எல்லா நாட்டிலும் எல்லா பொருட்களும் கிடைப்பது போல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தனி சிறப்பாக, இந்த நாட்டிலே இந்த வளங்கள், இந்த நாட்டிலே இந்த வளங்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் தேவையாக கூடிய விதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை இவ்வாறுதான் படைத்துள்ளார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பகுதியில் நல்ல ஒரு இயற்கையான சூழலை அல்லாஹ் தஆலா கொடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு வழிவகையும் அல்லாஹ் தஆலா செய்து கொடுத்து நம்முடைய வியாபார களமாகவும் அதே இயற்கை வளத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கின்றார். இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு உபகரணம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு கிடைத்த இந்த பாக்கியங்கள் பல ஊர்களில் பல நாடுகளில் இன்றைக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான தண்ணீர் வசதி இல்லாமல், சரியான இயற்கையான காற்று இல்லாமல், ஒரு இயற்கையான உணவை சாப்பிட முடியாமல், எல்லாம் இன்றைக்கு ரசாயனமயமாக்கப்பட்டு மருந்து தெளிக்கப்பட்ட பூச்சி மருந்து போடப்பட்ட பலவிதமான உணவுகளைத்தான் இன்றைக்கு வெளியில் மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த உபகரணம் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் விளையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அழகிய சூழ்நிலைகளை கூட இன்றைக்கு நம்மால் தக்க வைக்க முடியாமல், அதை பயன்படுத்தி எவ்வாறு நன்மையையும் சம்பாதிக்க வேண்டும், அதை எப்படி பொருளாதாரத்தில் இரட்டிப்பாகவும் ஆக்கவும் தெரியாமல் நன்மையையும் சம்பாதிக்க முடியவில்லை, அதை இருமடங்காக ஆக்கக்கூடிய அந்த முறைகளும் தெரியாமல் நம்முடைய எதிர்காலம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் இன்றைக்கு 30 அடி 40 அடி 50 அடிக்கு கீழே செல்லக்கூடிய அந்த நீருடைய மட்டம், நம்முடைய செயல்பாடுகள் இதே விதத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை இன்னும் கடுமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பகுதியில் ஒவ்வொரு வருடமும் அந்த சீசன்களுடைய நேரத்தில் முந்திரி, மாம்பழம், பலா போன்ற அந்த சீசனுடைய நேரத்தில் சிலர் தங்களுடைய சொந்த தோட்டங்கள் மூலமாக அறுவடை செய்து அதன் மூலமாக தங்களுடைய லாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் குத்தகைக்கு எடுத்து ஏலத்திற்கு எடுத்து அதன் மூலமாக தங்களுடைய வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இது நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இதில் மார்க்கம் சொல்லக்கூடிய சில ஷரியத்தினுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குத்தகைக்கு எடுக்கலாம், ஏலத்திற்கு எடுக்கலாம், அறுவடை தாராளமாக செய்யலாம். ஆனால் அல்லாஹ் அதிலே ஒரு நிபந்தனையை வைக்கின்றார். பொதுவாக தங்கம் தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கும் பொழுது அதிலே எப்படி ஜகாத் கடமையாகின்றதோ, வெள்ளி, பணம் இதுவெல்லாம் தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கும் பொழுது எப்படி அதிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஜகாத்தாக கொடுக்க வேண்டுமோ, அதே போல நம்முடைய பகுதியில் விளைச்சலில் வருவதை அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கான ஜக்காத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். தங்கம், வெள்ளி, பணம் இவைகளில் எல்லாம் ஷரியத்தினுடைய சட்டம் ஒரு வருடம் நம்மிடத்திலே பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போடப்படும். ஆனால் விளை நிலங்களை பொறுத்தவரை, அறுவடையை பொறுத்தவரை ஒரு வருடம் பூர்த்தியாகுவது என்கிற அந்த நிபந்தனை எல்லாம் கிடையாது. எப்பொழுதெல்லாம் நாம் அறுவடை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து ஜகாத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், குலு மின் ஸமரிஹி இதா அஸ்மர வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. குலு மின் ஸமரிஹி, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் நிறைய இயற்கை வளங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வாது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடையுடைய அந்த நாளில் அதனுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி கணக்கு இருக்கிறது. தேங்காய் அதற்கு தனி ஒரு கணக்கு இருக்கிறது. உதாரணத்திற்கு முந்திரியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உதாரணமாக முந்திரி இந்த வருடம் பல தோப்புகளை முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்து இந்த வருடம் யாரெல்லாம் முந்திரி வியாபாரத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கான ஒரு சிறிய ஒரு உதாரணத்திற்கு அதாவது விளை நிலங்களை பொறுத்தவரை நாம அதற்கு தனியாக தண்ணீர் பாய்ச்சி வேலைக்கு ஆள் கூலி வைத்து
அதற்கென பல நபர்களை நியமித்து, கூலிக்கு தனியாக ஆட்களை நியமித்து, தண்ணீருக்கு தனியாக செலவு செய்திருந்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய மொத்த அறுவடையில் 5% அதிலிருந்து ஜக்காத் கொடுக்க வேண்டும். பெரிதாக ஒன்றுமல்ல, 5% இல்லை. நாம் எதுவுமே செய்யவில்லை, வேலைக்கு ஆளையும் வைக்கவில்லை, தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் பெரிதாக சிரமம் எடுத்துக்கொள்வதில்லை, மழையின் மூலமாக இயற்கையின் மூலமாகவே அது வளர்ந்து விட்டது. எந்த செலவுமே செய்யாத பட்சத்தில் இப்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தில் 10% ஜக்காத் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 1 டன் முந்திரி இந்த வருடம் நாம் அறுவடை செய்கிறோம் என்று சொன்னால் 1 கிலோ உதாரணத்திற்கு 80 ரூபாய் கணக்குப்படி பார்த்தால் 1 டன்னிற்கு 80,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இப்பொழுது இந்த 80,000 ரூபாயில் வேலைக்கு ஆளை வைத்து தண்ணீருக்கு செலவு செய்து நாம் சிரமப்பட்டிருந்தால் 5% கணக்குப்படி 4,000 ரூபாய் ஜக்காத் கொடுக்க வேண்டும். 80,000 ரூபாயில் 5% கணக்குப்படி 4,000 ரூபாய் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். நாம் எந்த செலவும் செய்யவில்லை, வேலைக்கு ஆளையும் வைக்கவில்லை, எந்த செலவும் செய்யவில்லை என்கிற பட்சத்தில் 10% கணக்குப்படி 80,000 ரூபாய் வருமானத்தில் 8,000 ரூபாய் ஜக்காத் கொடுக்க வேண்டும். விளை நிலங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஷரியத்து சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை இன்றைக்கு நாம் பின்பற்ற தவறிவிட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வருடத்திற்கு 2 முறை அறுவடை செய்தாலும் கூட இதே சட்டம்தான். 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அறுவடை செய்தாலும் இதே சட்டம்தான். சவுக்க மரம் இன்றைக்கு நாம் அறுவடை செய்கிறோம், பென்சில் மரம் அறுவடை செய்கிறோம், தைல மரம், தேக்கு மரம், இவைகள் எல்லாம் ஒரு 20, 15, 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் நாம் அறுவடை செய்வோம். அப்படி அறுவடை செய்யும் பொழுது மொத்த வருமானத்தில் நம்முடைய உழைப்பு, நம்முடைய செலவினங்கள் இருக்கும் பொழுது 5% ஜக்காத்தும், செலவினங்கள் இல்லாத பட்சத்தில் 10% ஜக்காத்தும் நாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். இதிலே நாம் குறை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கான தண்டனை என்னவென்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக கடுமையாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும். யாரெல்லாம் அறுவடை செய்துவிட்டு அதிலே வரக்கூடிய அந்த பணத்தை எந்த வகையிலும் ஜக்காத்தும் கொடுக்காமல் சதகாவும் செய்யாமல் தங்களுக்கு என்று சேர்த்து வைத்துக் கொண்டு, வெள்ளி தங்கம் பணமாக சேர்த்து வைத்துக் கொண்டு யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு அன்றைக்கு மறுமையில் யௌம யுஹ்மா அலைஹா, அவர்களுடைய முதுகு, அவர்களுடைய விலாப்புறம், அவர்களுடைய நெற்றி, இவை அனைத்திலும் அவர்கள் சேர்த்து வைத்த அவர்களுடைய செல்வங்களை உருக்கி, தங்கத்தை வெள்ளியை உருக்கி அதன் மூலமாக அவர்களுடைய நெற்றியில், விலாவில், அவர்களுடைய முதுகில் சூடு போடப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்வார், ஆதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்தது இதுதான். பதூக்கு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் சேர்த்து வைத்ததை நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கடுமையான தண்டனையை ஜகாத் தராத அந்த மனிதர்களுக்காக நாளை தயார்படுத்தி வைத்துள்ளான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகளை சில நேரங்களில் நாமத்தான் நமக்கு நாமே தேடிக்கொள்கிறோம். இன்றைக்கு வறட்சி, சரியான விளைச்சல் இல்லாமல் ஒரு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இதற்கான தீர்வாக இஸ்லாம் சொல்வது நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்தாக வேண்டும். அறுவடை செய்யும் பொழுது அதற்கான ஹக்கை தனியாக எடுத்து கொடுத்து விட வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அந்த சோதனையில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். சஹாபாக்கள் நமக்கு எவ்வாறு இன்றைக்கு இதே போல இயற்கை வளங்கள் தரப்பட்டிருந்ததோ
அதே போல அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் கொடுத்திருந்தார். இன்றைக்கு நமக்கு தரப்பட்ட இந்த நியமத்துகளை முழுவதுமாக எப்படி இதை இரட்டிப்பாக்க வேண்டும், எப்படி இதை நாமே பயன்படுத்த வேண்டும் என்பது போல சிந்தித்து சிந்தித்து அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய கடமைகளை மறந்து, முழுவதுமாக பணம் மட்டுமே நிரந்தரம் என்பது போல இன்றைக்கு இந்த இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமை சஹாபாக்கள் அவர்களுக்கும் இதே போல அல்லாஹு தாலா பலவிதமான ஏக்கர் பேரிச்ச தோட்டங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தார். மக்காவில் இருந்து அந்த முஹாஜிரின்கள் வந்ததும் உடனே அன்சாரிகள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தங்களுடைய தோட்டங்களை நபி அவர்களிடம் சென்று சொல்கிறார்கள், எங்களுடைய தோட்டங்களை வந்திருக்கக்கூடிய முஹாஜிரின்களுக்கு நீங்கள் பங்கீடு செய்து கொடுத்து விடுங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இயற்கை வளங்கள் அவ்வளவு பெரிதாக தெரியவில்லை. அதை வைத்து எப்படி நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்பதைத்தான் அன்றைக்கு அவர்கள் யோசித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னால் பங்கீடெல்லாம் செய்து கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அன்சாரிகள் வந்திருக்கக்கூடிய அந்த மக்கத்து முஸ்லிம்களிடத்திலே, முஹாஜிரின்களிடத்திலே சொல்கிறார்கள், நீங்களே எங்களுடைய தோட்டங்களை பராமரித்துக் கொள்ளுங்கள், அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். முஹாஜிரின்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஜக்காத் என்பது வறுமையில் வாடக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகள் எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு அழகிய ஒரு முறையாக ஜக்காத்தை இஸ்லாம் முன்வைத்துள்ளது. ஆனால் இன்றைக்கு ஏழைகளுடைய அந்த வறுமையை தெரியாமல், அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை உணராமல், நாம் நன்றாக இருந்தால் போதும், ஏழைகள் அவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்கிற ஒரு அடிப்படையில் சரியாக கணக்கு பார்க்காமல் செலவு செய்கிறோம். ஆனால் அதை முறையாக கணக்கு என்கிற ஒரு அடிப்படையில் கணக்கு பார்த்து இதற்கு இவ்வளவு என்கிற அடிப்படையில் சரியாக கொடுத்தால்தான் ஜக்காத் முறையாக நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், சீசன்களுடைய அந்த நேரத்தில் சில நபர்களை நாம் பார்க்கலாம். ஹஸ்ரத், ஒரு 2-3 மாதங்களுக்கு நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது, கொஞ்சம் நான் பிஸியாக தான் இருப்பேன், என்னால் கொஞ்சம் என்னை தொல்லை பண்ணாதீங்க என்பது போல சில பேர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இறையச்சம் உடைய அந்த நபர்களுடைய தன்மைகளாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாயிஸ் ஸகாத்தி. உண்மையில் ஈமான் கொண்ட இறையச்சம் உள்ள அடியார்கள் யார் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் அவர்களுடைய வியாபாரமோ, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும், தொழுகையை விட்டும், ஜகாத்து கொடுப்பதை விட்டும் பாராமுகமாக்காமல் யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் இறையச்சம் உள்ள மக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஆக எவ்வளவுதான் நாம் நம்முடைய அந்த சீசனுடைய நேரத்தில் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடமைகளில் நாம் குறை வைத்து விடக்கூடாது. இது வியாபாரத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளை. சஹாபாக்களுக்கும் இதே போல்தான் இருந்தது. அறுவடை நேரம் வரும், அடுத்த ஓரிரு நாட்களில் அறுவடையுடைய காலம் வரும். அந்த நேரத்தில் கூட போருக்கு அழைப்பு வரும் பொழுது முதலில் நமக்கு கடமை போர், நாம் ஷஹீதாக வேண்டும், போர் செய்தாக வேண்டும். இப்பொழுது அதுதான் முதல் கடமை, அறுவடையெல்லாம் நமக்கு தேவையில்லை என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் கடமைகளுக்கு தான் அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதே போல் அவர்களுக்கும் இருந்தது. 2 நாட்கள் தான் இருக்கும் அறுவடைக்கு, இருந்தால் நிறைய லாபம் பார்க்கலாம். ஆனால் போருக்கு அழைப்பு வரும் பொழுது சஹாபாக்கள் போருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கடமைக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் அந்த சீசன்களோடு சேர்ந்து நம்முடைய கடமைகளையும் நாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி
தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையின் போது அவர்களுடைய தோட்டத்தில் காய்த்து நல்ல கொலையாக அவர்களுடைய அந்த பேரித்தம்பழத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய சிந்தனை மாறிவிடுகிறது. உடனே தொழுது முடித்ததும் தங்களுடைய தோட்டத்தை, என்னுடைய தொழுகையில் என்னுடைய இறைவனை சிந்திக்க விடாமல் தடுத்தது இந்த தோட்டம், எனவே இனிமேல் எனக்கு இந்த தோட்டம் தேவையே இல்லை என்று சொல்லி அந்த தோட்டத்தை அப்படியே அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் சதகா செய்து விட்டார்கள். சாதாரண ஒரு தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனையை மாற்றி அந்த தோட்டத்தை அவர்கள் முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அற்பமான நிரந்தரம் இல்லாத ஒரு பணத்திற்காக வேண்டி இன்றைக்கு நம்முடைய தொழுகைகளை இன்றைக்கு மறந்து, ஜகாத்தை இன்றைக்கு மறந்து, பணம் மட்டுமே நிரந்தரம் என்பது போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன நிலைமை என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா, நல்லா பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் எண்ணி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, பணம் மட்டுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது போல அவன் எண்ணிக்கொண்டான். கடைசியில் கல்லால யும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவனுக்கும் நாளை மரணம் என்பது வரும். நாளை மறுமையில் ஹுதமா என்கிற அந்த நரகத்தில் அவனை தூக்கி எறியப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி குர்ஆனில் இவ்வளவு தெளிவாக அல்லாஹு தஆலா எச்சரித்த பிறகும் கூட நம்முடைய அந்த சீசன்களுடைய நேரத்தில் இனியும் அலட்சியப்படுத்தாமல் அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், 2 வாக்குறுதிகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஷைத்தானுடைய வாக்குறுதி, இன்னொன்று என்னுடைய வாக்குறுதி. இரண்டையுமே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஷைத்தானுடைய வாக்குறுதி வேண்டுமானால் நீங்கள் ஷைத்தானுடைய வாக்குறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய வாக்குறுதி வேண்டுமானால் நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஹி, ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையையும் மானக்கேடையும் ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகின்றார், ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கின்றார். செலவு பண்ணாத, அதிலிருந்து எதையுமே கொடுத்துறாத, நாளைக்கு உனக்கு எதுவுமே இருக்காது என்று ஏழ்மையுடைய பயத்தை ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஆனால் அல்லாஹ் வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தும் மின்ஹு வ ஃபலலா, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வ ஃபலலன், அந்த செல்வம் அடுத்தடுத்து ரெட்டிப்பாகுவதையும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சேர்த்துதான் வைப்பேன், நாளை என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் தேவை, நாளை என்னை யார் பார்ப்பது என்கிற அடிப்படையில் சொல்லாமல் ஜகாத்து கொடுக்காமல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஷைத்தானுடைய வாக்குறுதி. என்னுடைய வாக்குறுதி, உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நான் தருவேன், இன்னும் மேலும் மேலும் அதை அதிகப்படுத்தியும் நான் தருவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொள்வது என்பதை நாம் தான் இங்கே முடிவு செய்தாக வேண்டும். அல்லாஹ் நல்ல வழியையும் கெட்ட வழியையும் அல்லாஹு தஆலா காட்டதான் முடியும். வஹதைனாஹுன் நஜ்தைன், 2 வழிகளையும் நாம் உங்களுக்கு காண்பித்து விட்டோம். இதுதான் நல்ல வழி, இதுதான் தவறான வழி, எதிலே செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பொறுப்பை அல்லாஹு தஆலா நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டார். இதுதான் சோதனை. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளவுதான் அல்லாஹு தஆலா நம்முடைய பகுதியில் விளைச்சலை கொடுத்தாலும் சரி, அறுவடையை கொடுத்தாலும் சரி, நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுவுக்குரிய அந்த ஹக்கை கொடுத்து கொண்டு கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கடமைகளை சரியாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.